ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Iqoo Neo 10R இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் ஒவ்வொரு புது மொபைல் வரும்போது வீடியோ போடுதுங்க. அப்புறம் பெஸ்ட் மொபைல் 10,000 15,000 20,000 25,000 தனித்தனி வீடியோ போடுதுங்க. மொபைல் எடுக்க சந்தேகமாக இருந்தால் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Iqoo Neo 10R Iqooக்குன்னே தனி ஃபேன் பேஸ் இருக்குதுங்க. அதில் நானும் ஒருத்தங்க. சரிங்களா, 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே நம்மளுக்கு 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஆமாங்க, 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லாங்க. ஏன்னா நம்மளுக்கு இது ஒரு கேமிங் பர்பஸ்க்காக கொண்டு வந்துருக்குறாங்க. அப்போது 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்தா இன்னும் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து கரெக்டாகவே 144 கொடுத்துக்கிறாங்க. அப்போ தான் ஸ்மூத்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே பயங்கரம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அதே போல் அந்த டிஸ்பிளேவும் அமைஞ்சிருக்கு. ஒரு கேமிங்க்கு நல்ல பவர்ஃபுல்லான டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. அடுத்தது கேமரா 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார் ப்ளஸ் 8 எம்பிக்கான அல்ட்ரா வைடு இருக்கிறாங்க. நம்மளுக்கு 50 எம்பி சென்சார் வந்து நல்லாவே இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணி, ஏன்னா விவோவோட கேமரா குவாலிட்டியாகவே இருக்குங்க. ஏன்னா விவோ Iqoo ரெண்டுமே சப் பிராண்டு தான், அதனால் ரெண்டுமே குவாலிட்டியாகவே இருக்குங்க. அடுத்தது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் 16 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி தருங்க. ப்ரைமரி கேமரா சோனி சென்சார் கொடுத்துக்கிறாங்க. அதனால் இமேஜ் குவாலிட்டி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குதுங்க. அடுத்து பேட்ரி 6400 mAh பேட்ரி, நல்ல மேசிவான பேட்ரி. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நார்மல் யூஸராக இருந்தால் ஒரு 2 நாள் கூட சார்ஜ் நிற்கிங்க. சப்போஸ் கேம் அப்படி விளையாடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12 ஹவர்ஸ்க்கு மேலே நிற்கிங்க. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக கொடுத்துக்கிறாங்க பேட்டரி பேக்கேஜுமே. அதே போல் ஃபாஸ்ட் சார்ஜும் நம்மளுக்கு டக்குனு சார்ஜ் ஆகிறப்ப தான் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது கேம் பர்பஸ்க்காக ட்ரில்மு கொண்டு வந்த ஃபோனாக இருக்குது. அதுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆகுதுங்க. அது 12GB ரேம் வேரியன்ட்டுக்குது. 256GB இண்டஸ்ட்ரி வச்சுக்க மொபைல் இருக்குதுங்க. 12GB ரேமு ப்ளஸ் 12GB விர்ச்சுவலாக பண்ணிக்கலான்னு இருக்கிறாங்க. UFS 4.0 கொடுத்துக்கிறாங்க. நல்ல பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்மளுக்கு ரேமு ரோம் எல்லாமே பவர்ஃபுல்லாகவே இருக்குதுங்க. நல்லா காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்து இதோட ப்ராசஸ் பற்றி பார்த்துலாங்க. Snapdragon 8S Gen 3 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இது Snapdragon 8 Gen 2 அந்த அளவுக்கு இருக்குங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஃபோன்னு சொல்லாங்க. ஏன்னா இந்த ஃபோன் வந்து கேமிங்காக உருவாக்கப்பட்டது. இந்த ப்ராசஸ் வச்சு கேம் விளையாடலாம்னா தாராளமாக விளையாடலாம். 90 FPS வரைக்கும் வச்சு விளையாடலாங்க. நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஃபோன் வேணும் அப்படிங்கிற மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. இந்த ஃபோனை ஒரு 30,000க்கு வரப்போகுது. இந்த ஃபோன் இந்த 30,000க்கு வரத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வரத்துங்க. 8mm திக்னஸ் கொடுக்குறாங்க. கூட நம்மளுக்கு IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. Android 15 தான் வரப்போகுது அவுட் ஆஃப் த பாக்ஸில். 5G சப்போர்ட், NFC, IR பிளஸ்டர் இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம கேமிங்க்கு என்னென்ன தேவை எல்லாமே இருக்குது. டிஸ்பிளே ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே அது வேணுமா, கண்டிப்பாக இருக்குது. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குமா, கண்டிப்பாக இருக்குது. அதே போல் Snapdragon ப்ராசஸ் அது 8S Gen 3 கொடுக்குறதுனால நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு கேமிங்க்கு என்ன தேவையோ அந்த ஃபோன் கண்டிப்பாக இந்த ஃபோனில் இருக்குது. நம்ம கேம் விளையாடுறா இல்லை பவர்ஃபுல்லாக வேணும், நல்லா ஹேங் ஆகக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனுக்குள்ள கேமரா ஒரு டீசெண்டான கேமரா இருக்குதுங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் தான் இருக்குது. இந்த ஃபோனு ஒரு 30,000க்குள்ளே வரப்போகுது. நிறைய ஃபோன் வந்து இந்த லெவலுக்கு அது ஒரு 35,000, விவோலேயே 35,000 அந்த ரேஞ்சு 40,000 போயிருங்க. ஆனால் இந்த ஃபோன் வந்து ஒரு 30,000 நல்ல ஃபோனாக கிடைக்குது. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கன்வர்ஸ் சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லுங்க. அதனால் இதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதனால் கேமிங்க்கு டெஃபரெண்ட்டாக ஒரு ஒர்த்தான ஃபோன் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பன் பொருளை. பை, டேக் கேர்.